மந்தர் அவ்வளோதான், இங்கே போக வேண்டியதில்லை.
எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த பக்த கோடி மென்பர்களே, நான் கவுந்தப்படுத்தி செந்தாம்பாளையம் சலங்கோலை கிராமம் செந்தாம்பாளையம் செந்தாம்பாளையம். அன்பார்ந்த பக்த கோடி மென்பர்களே, சலங்கபாளையம் கிராமம் செந்தாம்பாளையம் வசிக்கக்கூடிய அனைத்து பக்த மகாஜனங்களுக்கும் இதனால் தெரிவிப்பது என்றால், நம்மளுடைய மகா மாரியம்மன் மாவட்டம் பவானி வட்டம் சலங்கப்பாளைய கிராமம் செந்தாம்பாளையம் எழுந்தருளிலுள்ள அருள்மிகு மாகாளியம்மன், விநாயகர் மற்றும் பட்டத்தரசி அம்மன் பரிவார தெய்வங்கள் அனைத்தையும் பாலாலயம் செய்து, அதாவது பாலாலயம் என்பது சிறு கும்பாபிஷேகம் மாதிரி. சாமி பார்த்துருப்பீங்க, கலசங்கள் வச்சு பூஜை பண்ணி அந்த சுவாமியோட கலாகர்ஷணங்கள் பண்ணி அந்த கலைகள் கிரியைகள் சக்தியெல்லாம் அம்பாள் கிட்டே இருந்து அந்த கலசத்தில் இறக்கி, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய கண்ணாடியோ அல்லது அத்தி மரங்களோ எதில் வைக்கிறீங்களோ அதில் அந்த சக்தி ஏற்றுவாங்க. அது பேர் சிறு கும்பாபிஷேகம்னு பேர். அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு நம்ம கோயில் வேலையெல்லாம் திருப்பணி முடிச்சிட்டோம், நல்லபடியாக அடுத்து நாங்கள் கும்பாபிஷேக வேலையை ஆரம்பிக்கிறோம். இந்த கும்பாபிஷேக வேலையை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கும் எங்கள் ஊரை சார்ந்த எல்லா பக்த மெயின்பர்களுக்கும் எந்த ஒரு விதமான நோயின்மையும் குறைபாடுகளும் இல்லாமல் எல்லோரும் முழு மனதோட இந்த முகூர்த்த கால் இட்டு நாங்கள் விரதம் இருக்க போகிறோம் என்று அம்பாளை பிரார்த்தித்து துவக்கி வைக்கிறோம். இப்போ சுவாமி சொல்லியிருப்பார், இப்போ இன்றைக்கி நீங்கள் முகூர்த்த கால் நட்டிங்கன்னா விரதம் இருக்கணும். எத்தனை நாள் விரதம் இருக்கு? கும்பாபிஷேகம் முடிகிற வரை நீங்கள் விரதம் இருக்கணும். விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது பூஜையான துவங்க உள்ளது. ஓம் ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றானாம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்ததே நமஹ. சத்குரு சரணாரவிந்தா நமஹ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோ மோபாக்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வராஜ்ஞயாம் பார்வதி பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் பூர்வோக்த சங்கல்பித பிரகாரேண தந்ததேவா ஸ்ரீ கௌரீபதேதே அங்க்ரீகம் ஸ்மராமி. அத்ய கரிஷ்யமாணஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரசமாப்த்யர்த்தம் மாதோ விக்னேஸ்வர பூஜா புரஸ்ஸர शिवाभ्यां नमः. शिवशम्भोः आग्नेयां प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धेशेतवराकल्पे वैवसदमन्वन्तरे अष्टाविंशतितमे कल्पिके प्रथमे पल्जम्बूति भारतवर्षे भरतखण्डे मेरो दक्षिणे पार्श्वदण्डकारण्ये उभयतो वासरः वासरस्थो शुभवासरसंयुक्तायां भानुवासरसंयुक्तायां उत्तरफल्गुनी नक्षत्रसंयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुणसकलगुणविशेषणयुक्तायाम् अस्यां वर्तमानायाम् अस्यां मङ्गलकर अस्यां महागणपतिस्वामिननुग्रहप्रसादनकवली देवीनां विचामेन महात्मा गांधी स्वामी अनुग्रह प्रसादानां सकुटुंबानां क्षेम आरोग्यदारिद्र्यस्य नामनक्षत्रेणामरासु जन्मनक्षत्रे जन्मरासुगतस्य पूर्वांग कुंभाभिषेक पूर्वांग पुण्य दिन काले शुभ मुहूर्त दिन कालस्य अस्यानां भूमि पूजा के महाशांति के महामंगलकर आराधनं करिष्ये तदानन्तरध्वनिरस्यावोपस्थितस्य ओम अनंताद नमः. ओम धर्माधर्मनेशं कुटारमस्तमुद्भगाभ्यां सलड्डगं तमतकराभ्यां वामेकराभ्यां दत्ताणमीडे ग्लां ग्लौं गणपते नमः. मूलेना परिमलगन्धान्धारयामि. गन्धस्योपरि हरिद्रा कुङ्कुमचूर्णं समर्पयामि. इमानि अक्षता पुष्पैः सम्पूजयामि. ओम नमो व्रातपतये नमः. ओम नमो गणपतये नमः. ओम नमः प्रमदपतये नमः. ओम नमस्ते अस्तु लंबोदराय नमः. ओम एकदन्नमो नमः. महागणपतये नमः. नानाविधपत्रपुष्पाणि पूजा समर्पयामि. धूमाघ्रापयामि. पूर्वस्वः सर्वदाभ्यां स्वाहा बलिफलकर्पूर ताम्बूलानि निवेदयामि. आदमनीयं समर्पयामि. सर्वस्याप्ति सर्वसदित्ति सर्वमेवेन आप्नोति सर्वं दयति. कर्पूरनीराञ्जनज्योतिः
अनया पूजया गम गणपतिः प्रियता एवं वेदा योपाम आयतनं वेदा आयतनवान् भवति महागणपति वेदोक्त मंत्रपुष्पांजलिं समर्पयामि मूलमन्त्रं यथाशक्तिः कृत्वा समर्प्य प्रार्थ्य वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा विघ्नं गुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा महागणपति नमः अनेकोटि प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि वरुणासनानां वरुणमूर्तये नमः वरुणाय नमः नागपादनं मृट्टं रत्नोगद्दि विग्रहं शाङ्गधवलं ध्याये तरुणं मकरासनं वरुणविद्यादेहनेत्रेभ्यो नमः तत्त्वायां ब्रह्मणा वन्दमानस्ताशास्ते यार கையில கொடுத்துட்டு கடைசி இருப்பாங்க நான் கையில பிடிச்சி விட்டு நான் கையில வச்சுக்கிறேன் அப்படி மாதிரி வைக்கலாம் வருண பகவானை பிரார்த்தனை பண்ணிங்க பூமாதேவி பிரார்த்தனை பண்ணிங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் நல்லா போட்டுக்கலாம் नागपादनं मृट्टं रत्नोगद्दि विग्रहं शाङ्गधवलं ध्याये तरुणं मकरासनं वरुणविद्यादेहनेत्रेभ्यो नत्वायां ब्रह्मणा वन्दमानस्ताशास्ते यजमानविर्भिः अहेडमानवर्णे भोजनमनाय प्रमोहि अस्मिन् कुम्भे सकलतीर्थादिवति वर्णं ध्यायामि वर्णम् आवाहयामि आवाहनादिदेनुमुद्रां मकरमुद्रां दर्शयित्वा अर्घ्यं दत्त्वा पञ्चगव्यमस्त्रेण सम्प्रोक्ष्य गमते नावकुण्ठ्याम् आदाशतेन अनन्ताय धर्माय ज्ञानाय वैराग्याय ऐश्वर्याय पद्माय पद्मशोभ पञ्चगव्य शिवासनाय पञ्चगव्य शिवमूर्तये नमः पंचगव्यशिवाय नमः इंदुनिव पंचमुख अस्तशब्दं शोलवरटङ्कमसिद्धं वयं स्यात् पाशवरदाङ्गुणं मुनिर्दः नमामि श्वेतकमलासन सदाशिवस्वरूपं पंचगव्यशिवाय नमः वाक्यावानादि उमादेवी मस्त्रेण सम्प्रोक्ष्य कपते नावकुण्ठ्य आदारहृतेन अनन्ताय धर्माय ज्ञानाय वैराग्याय ऐश्वर्याय पद्माय पद्मशोपरि भूमादेव्यासनाय नमः भूमादेवी मूर्तये नमः भूमादेवी नमः धनुर्धराय विद्महे सर्वसिद्धिः धीमहि तन्नो धरा प्रचोदयात् भूमादेवी नमः आवाक्य आवाहनादि देनुमुद्रां योनिमुद्रां दर्शयित्वा अर्घ्यं दत्त्वा सर्वेषां निवेद्य धूपदीपो दत्त्वा अरुणाय नमः पंचगव्यशिवाय नमः धूमाग्रापयामि महादेवी नमः सुगन्ध धूमाग्रापयामि पूर्वस्वः अमृतं अमृतोगारं महानिवेद्यं निवेदयामि महादेवताभ्यो அந்த பூவையில் மாட்டேங்க தேங்காய் பழத்தை 3 தடவை சுற்றி அப்படியே உள்ள விடும் பூர்வஸ்வः அமிர்தே அமிர்தானனே அமிர்தோபயோகம் அமிர்தவர்ஷினி அமிர்தம் ராதே இப்படி மட்டும்தான் வரும் அமிர்தம் ராதே ராதே ஸ்வஹா தலைகீழ சுத்தக்கூடாது வலதுபுறம் மட்டும்தான் வரும் அமிர்தோபகார महानिवेद्यं निवेदयामि निवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि सर्वस्याप्ति सर्वस्वजित्ति सर्वमेव तेन आप्नोति सर्वं जयति कर्पूर निराञ्जन ज्योतिः ரெண்டு பேர் வாங்கிட்டீங்க அப்போ நீங்க சேர்ந்து காட்டுங்க அப்படி பூ உள்ள போட்டு பூ கையில வச்சுக்கீங்க தீபாவளி காட்டுங்க सर्वस्याप्ति सर्वस्वजित्ति सर्वमेव तेन आप्नोति सर्वं जयति कर्पूर निराञ्जन ज्योतिः அந்த பூ இப்ப தீபம் சுத்தி கலசத்துக்கு 2 பூ இங்க 2 பூ இங்க 2 वर्णदे वेदने द्रोहमणस्य आश्चरामसि अदित्यत्तवधर्मायोगमान तस्मादेन सो देवरीरिणः कितवा सहद्रे पूर्णदेवी यद्वागा सत्यमुदयन्न विद्म सर्वातावसुतिरेव देवाता ते स्यामवर्णप्रियासः अवदेहेडो वर्ण नमो भिरवयज्ञेभिरीमहे अविर्भिः केण्णस्मभिः वर्णादनः यथास्थानं प्रतिष्ठापयामि शोभनाते क्षेमाय पुनरागमनाय च ईशान सर्वविद्यानाम् ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे सदा शिवो तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् अघोरेभ्यो तघोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यः सर्वधर्वेभ्यो नमस्तेऽस्तु रुद्ररूपेभ्यः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः शिवाय नमः அவங்க வீட்டுக்காரங்களா செட்டில் மூத்த கால் பிடிச்சி நடணுங்க. गेट बस गेट
பால் எடுத்து கீழே சுரேஷ் அது பற்றி தாண்டி அப்படியே போய் என்ன அந்த அடியில் உள்ள எம்டி தட்டை எடுத்துங்க இலையோடத்துக்கு அரிசி அதில் வச்சு வரமாட்டேன் இலையோடத்துக்கு அரிசி வச்சு அப்படியே இலையோடத்துக்கு வைங்க அப்படியே எனக்கு அது மெதுவாக ஆடாக பார்த்தீங்கன்னா இலை கிழிஞ்சிடும் லேசாக பிடிக்கணும் எல்லாருக்கும் போய் கொடுத்தாச்சா என்னாருடைய சிவனே போற்றி எம்பத்துறை எந்தாய் போற்றி தாகம் பின்னொரானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அப்படியே எல்லாம் கிழக்க பார்த்து நின்றுங்க எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா அப்படியே லேசா சாத்த மாதிரி பண்ணி இப்ப அப்படியே தூக்கி அப்படியே நடுவில் வைங்க சொல்லுங்க ஹரஹர நம சிவனே போற்றி கொஞ்சம் மண் எடுத்து யாராவது 2-3 தடவை பாப்பா அப்படி 2 பேரும் சேர்த்து சைடு சைடு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி போட்டியா தொட்டு கும்பிட்டுக்கோ கும்பிட்டியா ஒரு நிமிஷம் இரு பாலெல்லாம் பிரிச்சு அப்படியே சாட்சி 3 தடவை ஓட்டு பார்ப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி 3 தடவை ஓம் சக்தி ஓம் சக்தி நீங்க 3 தடவை சின்ன கப் ஜோடியா நிக்கிறவங்க ஜோடியா ஓட்டுறீங்க புடிங்க மாமா அந்த 3 அண்ணா நான் கொஞ்சம் சைடுங்க அண்ணா கொஞ்சம் சைடு தனியா விட்டுருங்கண்ணா நீங்க விட்டு அவங்க விடணும் சேர்ந்து விட வேணாம் நீங்க விட்டு அவங்க அப்படியே நான் வந்து தெரியுறாங்களா அந்த குடத்தை கொடுங்க அந்த குடம் இப்போ 5 பேர் விட்டாச்சுங்களா 5 ஜோடி விட சொல்லிடுங்க அது குடத்துல கொஞ்சம் தீர்த்த வச்சு அவரு கொடுங்க மண்வெட்டி வச்சிருக்கீங்களா மண்வெட்டி வச்சிருக்கீங்க அப்பாங்க கூப்பிடுங்க முதல்ல 5 ஜோடி விட்டுட்டுங்க எல்லாரும் இப்பயே விட்டீங்கன்னா அப்புறம் நட்ட பிறகு யாரும் விடுறது யாராவது கையில் பிடிச்சிங்கன்னா மறுபடியும் இன்னொரு விட கணக்க ஊத்து நீங்க 2 பேர் விட்டீங்களா நீங்க 2 பேர் உள்ள ஆத்தா இருங்க ஆத்தா விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வச்சுருங்க ஓகே இருங்க அதான் அவ்வளோதான் ஃபுல்லாக மூடிடுங்க மூடி விட்டுருங்க ஃபுல்லாக மூடிடுங்க
அந்த பக்கம் மண்ணத்தில் நேர் இருக்கான்னு பார்த்து நேராக பார்த்து மண்வெட்டி இருக்கா? கொண்டாங்க கொண்டாங்க. கொண்டா கொண்டா செடிச்சு விட்டு நல்லா செடிச்சு விட்டு மண்ணு அப்படியே அறுவடை தண்ணி எல்லாம் நிற்கிற மாதிரி கிளியா நாலு முட்டிக்கிற மாதிரி சரி தண்ணி விட்டு நிற்கிற மாதிரி. அண்ணா கொஞ்சம் சைடு. அக்கா 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 மறைக்காதீங்க. பாருங்க மாமா எல்லாரும் பால் விட்டவங்க தண்ணி விடுங்க. வந்து தண்ணி விட்டுவாங்க. பால் விட்டவங்க அண்ணா இங்க முன்னாடி போகாதீங்கண்ணா. அண்ணா 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 எல்லாருமே வீடியோல வரணும். கொஞ்சம் சைடு இல்லைங்கண்ணா. தண்ணி வாங்கி விட்டு அக்கா அக்கா உள்ள போகாதீங்க அக்கா. எல்லாம் ஊத்திட்டீங்களா? தண்ணி வேணா எடுத்துங்க. தண்ணி ஊத்தியாச்சா? பால் பால் ஊற்றி தண்ணி கிழக்க பார்த்து மேற்க பார்த்து எனக்கு எந்த பக்கம் வந்துருக்கு. பூ எடுத்து எல்லாரும் கையில ரெண்டு பூ கொடுங்க. கையில அந்த பூ எடுத்து எல்லாரும் ரெண்டு கையில கொடுங்க. தேங்காய் பழத்துட்டு महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. குருவை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அடுத்ததாக வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாள். ஓம் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே அர்த்த சாதிகே சரண்யே. எங்களுடைய கிராமத்திலே இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ சக்தீஸ்வரி அம்பிகா உகநமர் சக்தீஸ்வர சுவாமி அனுகிரகத்தையும் வேண்டி எங்களுடைய கிராமத்தின் தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மாகாளி மகாமாரி ஒண்ணுதான் பிரிச்சு சொல்றாங்க. சேர்த்து சொல்லுங்க. மகாமாரி அம்பிகையின் தனிப்பெரும் கருணையினாலும் எங்களுடைய ஸ்ரீ விநாயகர்
விநாயகர் ஸ்ரீ மாகாளி அம்மன் ஸ்ரீ முனியப்ப சுவாமி ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் மற்றும் தேசபிதா மகாத்மா காந்தி கஸ்தூரிபாய் ஆலயத்தில் உள்ள சக்தீஸ்வர சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனராவர்த்தன அஷ்டபந்தன மகாகும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே நல்லதொரு சமயத்திலே எங்களுடைய ஊரிலே கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுப முகூர்த்த கால் நிர்ணயம் செய்ய உள்ளதால் எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் குறைந்த செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மேலும் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கு நல்ல கல்வி ஞானமும் கிடைக்க வேண்டும் என்று மேலும் வேலையிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல பதவி வேளாண்மை கிடைக்க வேண்டும் என்றும் எங்களுடைய கிராமத்திலே விவசாயம் செய்யக்கூடிய அனைவருக்கும் மழை முளைப்பாரி நன்றாக கிடைக்க வேண்டும் என்று தன தானிய லாபங்கள் அனைத்தும் எங்களுடைய கிராம விவசாயிகளுக்கு கிடைக்குமாறு பிரார்த்தனை செய்து கொண்டு மேலும் கல்யாணான தம்பதிகளுக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சுமங்கலியாக இருக்கக்கூடிய சுமங்கலியை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மேலும் எங்களுடைய பூஜை புரஸ்காரங்களிலே ஏதேனும் குறை இருந்தால் எங்களை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனையும் மாகாளி மகாமாரி அம்பிகையும் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மேலும் எங்களுக்கு குருவாக நின்று நடத்தித்தர கூடிய பூனம்பட்டி ஸ்ரீ சரவண மாணிக்க வாசக சுவாமிகளின் அனுகிரகத்தினாலும் கிரிவாச சிவத்தின் அனுகிரகத்தினாலும் ஸ்ரீ லஸ்ரீ டாக்டர் நடராஜ சுவாமிகளின் அனுகிரகத்தினாலும் எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரி அனுகிரகத்தினாலும் இந்த சுப வேளையிலே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். என்ன பிரார்த்தனை அப்படியே வேண்டிக்கிட்டு அப்படியே எல்லாம் அந்த விநாயகர் முன்னாடி தீர்த்து போட்டுருங்க. நவுந்துராதிங்க, அங்கேயே நெல்லுங்க எல்லாரும். போட்டோ அப்படியே நவுந்துக்குங்க, அடுத்த போட்டோ பண்ணிடுங்க. எல்லாரும் போட்டாச்சுங்களா? கொடுத்துருங்க.
அப்படியே காணி போட்டு பூஜை வாங்குறது போய் வாங்கிக்கலாம் நோண்டுக்கலாம். சாணி பந்தக்கார் கடைசியாக கொடுத்துடலாம். ரெண்டு நிற்க வச்சு தேங்காய் பழம் கொடுத்துட்டு வீடு வாங்கிட்டேன். ஒரே நிமிஷம். அங்கே சாணி தனியாக இருக்குங்களா? அங்கே இருக்குங்களா? வர அப்படி வா. பந்தக்கார பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுங்க. பண்ணி கொடுங்க. 6 சிறப்பாக பண்ணி கொடுங்க. எல்லாம் சுற்றி மணி சம்பளம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டே வச்ச பிறகு பால் கலந்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கல்ல ஒரு போன் பண்ணு பால் போன் பண்ணு சொல்லுதம்பி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நெய் என்ன நீங்கள் மேக்ஸிமம் எல்லாம் நீங்களே வீட்டிலே குமரம் பண்ணது வீட்டிலே நெய் தயாரிச்சிருங்க. அதனால் பிரச்சனை இல்லை, வெண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். நெய் நல்லெண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் செக்கெண்ணெய் ஏற்றுங்க. வீட்லேயும் சரி கோயிலுக்கும் சரி. அதே மாதிரி இழுப்ப எண்ணெய் 3ல் ஏற்றலாம். அதனால் தயவுசெஞ்சு இதை யூஸ் பண்ணுங்கள். இது வேணாம். இன்னொன்று ஏன் வேணான்னு சொல்கிற ரீசன் என்னென்னா, இந்த புகை வந்து இப்போ நான் கிட்ட போன ஸ்மெல்லை வச்சு தான் நான் சொன்னேன் தீபம் என்னன்னு. அந்த ஸ்மெல் வந்து சில குழந்தைகளுக்கு ஒத்துக்காது. காரணம் நம்ம வெயிலில் குழந்தைங்க அதிகமாக வருவது இல்லை. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்குது. இந்த கெமிக்கலில் வர ஸ்மெல்லு வந்து ஒத்துக்காது. இது உங்களுக்குமே ஒத்துக்காது. நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் தொடர்ந்து இந்த தீப ஸ்மெல்லை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சில வியாதிகள்லாம் வரும். அதனால் அது தவிர்த்துருங்க. உங்களுக்கு கெட்டியாக நிற்கிறதுக்கு காரணம் பண்ணி வைக்கணும். அதை கலந்துடுறாங்க. இல்லை என்கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பேன். பாதை ஊதுபத்தி வச்சிருக்கு. சரி சாமி இப்படி போட்டு நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சிவரனும் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வகுணோபசாந்தயே. मोपाक्षेद्वारा परमेश्वराज्ञां परमेश्वरप्रीत्यर्थं पूर्वोपसङ्कल्पितप्रकारेण अस्यानाम् ईरोड मावट्टं भवानीवट्टं सेन्दामलय ग्रामं सेन्दामपालयं ग्रामं इति नाम्ना अलङ्कृतस्य अलङ्गपालयं ग्रामं समस्तभक्तमहाजनानां
कलत्रमित्रबन्धुवर्गाणां क्षेम आरोग्यदा सिद्धित्वं धन कनक वस्तुवहनादि लक्ष्मी कडाक्षदा सिद्धित्वं कौन्दपाडी ग्राम समस्त भक्त महाजनानां कौन्दपाडी कुदुरुनाम्ना अलंकृत समस्त भक्त महाजनानां कलत्रमित्र बन्धुवर्गाणां क्षेम आरोग्यदा सिद्धित्वं धन कनक वस्तुवहनादि लक्ष्मी कडाक्ष अनुग्रहदा सिद्धित्वं महादेव अनुग्रहदा सिद्धित्वमस्यानाम् आलयस्य महाएम्बिका पट्टत्तर सेम्बिका आलयस्य पुनरुद्धारण अष्टबन्धन महाकुम्भाभिषेक आलयस्य प्रतिपन्मुख्यादि नूतन आलयस्य अष्टबन्धन कुम्भाभिषेक गैङ्गर्यपराधाम आलयस्य समस्त महाजनानां अत्रवित्रबन्धुवर्गाणां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विदेशोपि आयुरारोग्यतां वीरसिद्धित्वं लक्ष्मी कटाक्ष अनुग्रहदा सिद्धित्वं श्रीमद् पट्टत्तर सेम्बिकायाः आलयस्य मुहूर्तकाल निधिपुण्यदिनकाले दिनां नालङ्कृतस्यानां पूजोपसर्वद्रव्यशुद्ध्यर्थम् आत्मशुद्धिरस्तु पुण्याहवादन पूजाम् अद्य करिष्ये तदानीं तदोडकस्य अवोपस्कृत्य ऐश्वर्याय पद्माय पद्मशोभि गं गणपत्यासनाय गं गणपति गं गणपतये लंबोदरक्षामनं गणेशं कुटारमध्यमुद्गाभ्यं गमदकराभ्यं मामेकराभ्यं दूतं लांग्लुंगणेत्रेभ्यो नमः गणानान्त्वा गणपतिगुम्मवामहे कविं कविनाश्रस्तं देवराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्रमन्नोदभिस्ते रसादं ग्लां ग्लौं गं गणपतये नमः मूलेनावाक्यावह्नादि धेनुमुद्रां नमस्कारमन्त्रान्तरिषजित्वा अर्घ्यं दत्त्वा स्नानादिपचाराणि विधाय रूपाकृतयेभ्यर्च्य ॐ नमो व्रातपदये नमः नमो गणपतये नमः नमः प्रमदपदये नमः नमस्ते अस्तु लंबोदराज नमः एकदन्ताय नमः विघ्नविनाशिने नमः समस्ताय नमः श्रीवरदमूर्तये नमो नमः मणिः पूर्वा महाहोमाग्रदयामि पूर्ववस्वाः सर्वदाभ्यां स्वाहा कदलीकुलकर्पूरतमनैरेमि अदमनैरेमि पूजामि ताळकाले ऊर्जे अधाशक्तये नमः अनन्ताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्मावती भूमिदेवी व्यासाय भूमिदेवी मूर्तये नमः भूमिदेव्यै नमः नवधान्यस्वरूपेषु नवग्रह देवदासनाथ नमः महालक्ष्मीकासन महालक्ष्मीकामूर्तये नमः महालक्ष्मीकायै नमः धनलक्ष्मी नमः धान्यलक्ष्मी नमः संतानलक्ष्मी नमः सौभाग्यलक्ष्मी नमः वीरलक्ष्मी नमः विजयलक्ष्मी नमः यशोलक्ष्मी नमः तपोलक्ष्मी नमः अष्टैश्वर्य महालक्ष्मीदेवी नमः आवाहनादि समस्तोपचारपूजां समर्पयामि आमादि नवृत्तिस्वरूपिणि महादेवी नमो नमः ज्योत्नान्तरिकं दुर्वयं दुर्गा महाहोमां स्थापयामि பூமிக்கு 2 பூ நவதானியத்துக்கு 2 பூ காலகாலம் நான் எப்படி அவருடைய பழக்கம் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வச்சுட்டு கட்டுவாங்க. அதனால அவங்களுடைய பழக்கம்
உங்களை எல்லா சாமிக்கு நூறு கொடுக்குறாரு. போட்டு வச்சிருக்கீங்க கீழே வச்சுட்டாரு நீங்க முடிச்சு மட்டும் வைக்கிறீங்களா? இல்ல இப்ப ரொம்ப ஒத்தப்படையில இருக்கீங்களா? 8 இன்ச்சுக்கு 4 4 6 இப்ப நீங்களும் பிடிங்க. அப்படியே வந்து நடுங்க. அப்படியே பிடிங்க. இங்க இருக்கிற யார் வயசு கம்மியானவங்க? சின்னவங்க வயசு சின்னவர் யாரு? வாங்க. மூணு தடவை மண் எடுத்து போடுங்க. அண்ணா பாலாஜிண்ணா பாலாஜி இந்த பக்கம் இங்க பாருங்க அண்ணா இந்த பக்கம் மாத்த மாதிரி நீங்க விட்டுட்டு எல்லாரும் விட நீங்க விட்டீங்கன்னா எல்லாரும் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. தண்ணி போதுக்கப்புறம் தண்ணி விட வேணாங்க, பால் மட்டும் விடலாம். இப்பயே புளி லேசாக இதுவாகுது. மூடிட்டு அப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணி ரவுண்ட் பண்ணி மணல் போட்டு மூடி ரவுண்ட் பண்ணி எல்லாம் விட்டுக்கலாமா? தண்ணி வேண்டாம். ஒரு 5 பேர் விட்டுங்க. ஒரு மணி பால் ஊத்துனா தண்ணி ஊத்துங்க. சின்ன சொம்புல சொம்பு மாதிரி சின்ன சொம்பு தண்ணி எடுத்து ஊத்துங்க. பால் ஊத்துனா தண்ணி வேண்டியதில்லை. தண்ணி ரொம்ப ஊற்றினா பால்னா கூட கொஞ்சம் கெட்டி நிற்கும், அப்படின்னா இறங்கிடும். போதுங்கண்ணா. 5 பேர் விட்டீங்களா? அண்ணா எத்தனை பேர் விட்டேன்னு கணக்கு வச்சிருக்கீங்களா? 7 பேர்னா 7 பேரா? ஓகே போதும் போதும். இன்னும் பாதி கட்டி விடணுங்க எல்லாரும். அப்புறம் எல்லாரும் விடணும் இல்லை. போட்டாச்சா? மூடி விட்டு அந்த ரவுண்ட் அந்த போறவங்க போடுங்க. அழுத்தி விடுங்க. குச்சி நிக்கணும், குச்சி நல்லா நிக்கணும். தண்ணி ஊற்றுவாங்க மாதிரி விட்டு அப்புறமேட்டுக்கு வேணா மண் ஸ்டைல் கூட நல்லா மண்ணை ஆட்டி கட்டி கொடுப்பா. கடப்பரை மூணு தடவை அது காலி ஆயிடுச்சுன்னா இதை விட்டு அப்படியே லேடிஸ் அதான் பால் ஊற்றிட்டீங்க. அடுத்த முடிஞ்சோடனே அப்படியே தண்ணி ஊற்றிடுங்க. அப்படியே பின்னாடி தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ துணியில் நனையாமல் கொஞ்சம் கீழே கொஞ்சம் லேடிஸ் மேலே விட்டு வந்துருங்க. முதல்ல முடிச்சு லேடிஸ் முடிச்சு தண்ணி ஊற்றி முடிச்சு தண்ணி ஊற்றி மேசரி மம்பி வச்சிருக்கீங்களா? மம்பி இருக்கிற கையில் காலி பண்ணி தண்ணி ஊற்றி கலந்து இந்த பக்கம் அப்படி வா அந்த பக்கம்
ஊது பத்தி அப்படியே மண்ணில் சொல்லி அப்படியே தண்ணியை மாற்றி விடுங்க. பால் விட்டாலும் தண்ணி பால் ஊற்றி தண்ணி எடுக்கிறேன். பாலுக்கு தானே என்னங்க இதில் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு. பால் ஊற்றி தான் இருக்குங்க. வெறும் தண்ணி விடுங்க. பால் கலந்து 2 கம்பு தனியாக கொடுத்துட்டேங்க. தண்ணி வரும்னா 2 கொடுத்துட்டேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக விடுங்க. பாத்தி நம்பிட மாட்டேங்க. கொஞ்சமா ஊற்றுங்க. லைட்டா பாத்தி நம்பிட மாட்டேங்க. கொஞ்சம் கம்மியாக விடுங்க. தம்பி ஒரு பொட்டு வேடா தீபான காய்ச்சிட்டு எல்லாத்தையும் வாங்கி இலையை எடுத்து பாதி கவுண்டருக்கு 2 கவுண்டருக்கு போட்டு இருங்க. எல்லாத்துக்கும் கடைசியாக போட்டு தண்ணி வெளியே தீபானை காமிச்சு தண்ணி வெளியே வருது. ஏதாவது அப்படியே மண் அணைச்சிடும். கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்கப்பா. தண்ணி தண்ணி தெளி தெளி விடுங்க. அந்த பக்கம் கொஞ்சம் மண்ணை போடுங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக விடுங்க. ஒரு சட்டு விடுங்க. ஊற்றுங்க. ஒரு சட்டு விடுங்க போதும். தண்ணி இந்த பக்கம் அது கொஞ்சம் அதை கொஞ்சம் சுற்றி மண்ணை போட்டு அது மூணு செட்டு விடு. அதுவும் பால் தான். தண்ணி விருந்து எங்க இருக்கு பாரு. அதுவும் பால் தான். தண்ணி எங்க கீழே வைங்க. நீங்க தாங்க. நீங்க மட்டும் தண்ணி விடக்கா. சரி போய் ஒதுங்கினீங்களே. ஊத்தாடா சரி ஊத்தா சொம்பல அந்த சில்வர் சொம்பல பால் ஊற்றி முதல்ல பால் விடுங்க. சில்வர் சிம்பிளா கலந்த இப்போ தண்ணி அதே மாதிரி கேட்டுங்க. தண்ணி அப்படியே இருக்கட்டுங்க. பூசாரி செடியில் ஊற்றிடலாம். மரத்தில் ஊற்றலாம். எல்லாரும் ஊற்றிட்டீங்களா? ஓம் சக்தி 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 ஒரு மணி போடுங்க. கொடுங்க. போட்டு வச்சுருங்க 2 பேரும். நீங்க பூ போட்டு தொட்டு கும்பிடுங்க. மேஸ்திரி அப்படியே போடுங்க. முன்னாடி போடுங்க. தொட்டு கும்பிட்டுங்க. எனக்கு மேஸ்திரிக்கு போய் கும்பிடு கட்டி கொடுத்து நல்லபடியாக கும்பாபிஷேகம் சிறப்பாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி விடுங்க. எல்லாரும் சிறப்பாக பண்ணி கொடுங்க. அந்த குறைமெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுங்க. வாங்க வாங்க வாங்க.
இன்னைக்கு வந்துருங்க. எத்தனை மணி? 6 மணிக்கு போட்டுக்கலாங்க, அப்பதான் எல்லாரும் பார்ப்பாங்க. Thank you.